திமுக அரசு பொறுப்பெடுத்துக் கொண்ட பிறகு பல கோயில்கள் இடம் மாற்றி பாலாலயம் செய்து மாத்தி வச்சுக்கலாம். அதுக்கு கூட நேரம் கொடுக்காம புல்டோசரை கொண்டு வந்து இடிச்சிருக்காங்களே. மசூதியில சர்ச்சில நடக்கிறதுக்கு நேரடியா அரசு பொது கஜானால இருந்து நிதி ஒதுக்குது. இந்த கும்பாபிஷேகம் நடத்துறது, இந்த விழா நடத்துறது, இந்த கோயில் கட்டுறது, இது எல்லாமே உபயதாரர்கள் மூலமா அன்னதான திட்டம் உட்பட. ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க இல்லையா, கோயில்ல நித்திய அன்னதானம். அரசு நிதி ஒதுக்கியா அன்னதானம் பண்ணீங்க? முருகபக்தர்கள் மாநாடு நடத்துறத நாங்க வரவேற்கிறோம். பூஜைகள்ல, விழாக்கள்ல இதுல எல்லாம் தலையிடுவதற்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கு அதிகாரமே கிடையாது. அமைச்சர் வேலையை தான் பார்க்கணும். சிவராத்திரி பண்ணுவது அவர் வேலை அல்ல. சமஸ்கிருதம்ங்கிறது இந்த நாட்டினுடைய கல்வி மொழிங்க. தமிழனுடைய கல்வி மொழி சமஸ்கிருதம்ங்க. இதே மாதிரி ஸ்டாலின் போகும்போது சனாதனத்தை எடுத்து நீ பேசிட்டேன்னு எவனா ஒருத்தர் அரைஞ்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, விவசாயிகள் போராட்டத்தப்போ எங்க அம்மாவை பத்தி அவங்க அம்மா என்ன பேசினாங்கன்னு இன்னைக்கு நான் வீடியோ வெளியிட்டு இருக்கேன். மோடியை கொல்லணும்னு அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்த அம்மா பேசுது. திமுகவினுடைய கொத்தடிமைகளாக காங்கிரஸ் கட்சியை மாற்றி விட்டார்களே. காமராஜர் புகழை சீர்குலைக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு திமுக நடந்து கொண்டு இருக்கிறது. அண்ணாமலை குறித்து ஒண்ணும் பேசுறீங்க சொல்ற மறைமுகமாக அவர்கள் நிர்வாகிகளை அவங்க யதார்த்தமாக தங்களுடைய கருத்தை சொல்லுகிறார்கள். இது எல்லாருடைய கருத்தும் தான். பிஜேபி, ஏடிஎம்கே இது ரெண்டுமே எப்பவுமே நட்புங்க. அதுலேயும் குறிப்பாக கலவரம் பண்ணாதான் பிஜேபி வளரும் அப்படிங்கிறது அந்த கொள்கையெல்லாம். அதுக்கு நான் என்னுடைய வன்மையான கண்டனத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே உங்கள் அனைவரையும் வளமோடு வாழ வாழ்த்துகிறேன். சார், நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்னு நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பெற்று ஏறக்குறைய 3 ஆண்டுகள் ஆகுது. அவங்க தரப்புல இருந்து இந்து சமய அறநிலையத்துறை, குறிப்பாக சேகர் பாபு அவர் தான் முதல்வர் இங்கே இல்லாதப்போ கூட அவர் தான் எல்லா பணிகளையும் சென்னையிலிருந்து பார்த்துக்கொள்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அறநிலையத்துறையை ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாரு, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சேகர் பாபு அப்படின்னு திமுக சார்பில் சொல்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து கோயில்கள் குறித்தும் இதெல்லாமே கவனிச்சுட்டு வரீங்க. எப்படி இருக்குது சார் அறநிலையத்துறை பொறுத்தவரை செயல்பாடுகள்? நீங்கள் சொல்லும்போது இந்து சமய அறநிலையத்துறைன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அதனுடைய அமைச்சர் அன்பு சகோதரர் சேகர் பாபு அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார். முதலமைச்சருக்கு அவருடைய அந்த ஆட்சிக்கு அறநிலையத்துறை மூலமாக எப்படியெல்லாம் பெருமை சேர்க்க முடியுமோ அப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறாரு. நிறைய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டாரு, நிறைய சொத்துக்களை மீட்டுட்டாரு. இதெல்லாம் இப்போ அவங்க தம்பட்டம் அடித்து கொண்டு இருக்கிறார்கள். முருகன் மாநாடு வேற, முருக பக்தர்கள் மாநாடு வேற நடத்துகிறாங்க இல்லைங்களா? இதெல்லாம் அவங்க இப்போ பெரிய அளவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னு பார்க்கணும். இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிற போதே அந்த இந்துங்கிறத எடுத்துட்டாங்க. இப்போ என்னங்க அது இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சி அப்படிதான் அது முதல்ல அப்படி ஒரு துறை இருந்தது. இப்போ அந்த இந்து சமய அறநிலையத்துறையில் இருந்து இந்து அப்படிங்கிறத அகற்றக்கூடிய முயற்சியில் அறநிலையத்துறை அமைச்சரே ஈடுபட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இப்போ முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதாக சொல்கிறாங்க. நாங்கள் வரவேற்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் அனைத்திலுமே இந்து சமய மாநாடுகள் நடக்கும். ஆனால் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில்கள் தமிழ்நாடு முழுக்க 40,000த்திற்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கிறது. எங்கேயுமே இந்து சமய மாநாடு நடத்த மாட்டாங்க. கன்னியாகுமரியில் அங்கே இருக்கக்கூடிய இந்து ஆன்மீக அமைப்புகளின் மூலமாக கோவில் நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடு இந்து சமய மாநாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தன. அந்த இந்து சமய மாநாட்டில் இந்து இயக்கங்களின் தலைவர்கள் அவங்களையெல்லாம் அழைக்கிறாங்கங்கிற காரணத்தினால ஐயா சேகர் பாபு என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் இனிமேல் அங்கே மாநாடு நடத்தக்கூடாதுன்னு அந்த மாநாட்டுக்கு தடை அப்படின்னு சொன்னார். மண்டைக்காடு பகவதி அம்மன் திருக்கோயில். உடனே எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்புறம் நாங்களே மாநாடு நடத்திக்கிறோன்னு சொன்னாங்க. அவங்க நாங்களே மாநாடு நடத்துகிறோன்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்களுடைய ஜால்ராக்கள் சுகி சிவம், அவங்களுடைய கட்சி பேச்சாளர்கள் தேசமங்கேற்கரசி, இவங்களையெல்லாம் வச்சு அவங்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு ஒரு வருவாய்க்கு வழி பண்ணி விட்டு கோயிலில் பேசினா தானுங்க. இந்த சமய சொற்பொழிவாளர்னு இருக்காங்களே,
இவங்கெல்லாம் இந்த கோயிலில் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை, அந்த பணத்திலிருந்து தானே இவங்களுக்கு போக்குவரத்து, தங்குமிடம், கட்டணம். சமய சொற்பொழிவாளர் யாருமே வந்து இந்து சமயத்தை பிரச்சாரம் பண்றதுக்காக அப்படியே தானா அர்ப்பணிச்செல்லாம் பண்றது இல்லை. எல்லாம் காசு வாங்கி பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இவங்கெல்லாம். அந்த திமுக சார்பா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அங்கே ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தணும். இப்போ இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறதும் அப்படித்தான். முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறை ஒரு போட்டிக்காகவாவது அப்படி ஒரு மாநாடு நடத்துவதை வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவங்க யாரை அழைச்சி என்ன பேச போறாங்கன்னு பாருங்க. முருகன் வேற, கார்த்திகேயன் வேற, முருகன் வேற, சுப்பிரமணியன் வேற, புது புது குழப்பங்களை எல்லாம் இவங்க ஏற்படுத்துவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் சிவராத்திரி விழா ரொம்ப பெரிய அளவில் எல்லா கோயில்கள்லையும் நடைபெறும். இந்த ஜக்கி வாசுதேவ் அவர்கள் சிவராத்திரி விழாவை ஒரு சர்வதேச விழாவாக மாற்றிட்டார். அவருடைய ஈசா யோக மையத்தில் அது ஒரு சிறப்பான விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது. இந்த வேர்ல்டுலேயே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக அது மாறி உலக பக்தர்கள்லாம் கோவில் எல்லாரும் வராங்க. ஆனால் இந்த அர்பன் நக்சல்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த திமுகக்குள்ள ஊடுருவி இருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் இந்த ஜக்கி வாசுதேவுக்கு போட்டி. அதுக்கு இந்து சமய அறநிலையத்துறையை பயன்படுத்துவோம். அந்த கண்ணோட்டத்தில் சேகர் பாபு கிட்ட அவங்க பேசி என்னன்ட்டாங்கன்னா, நாங்கள் வந்து மயிலாப்பூர் கோயிலில் சிவராத்திரி விழாவை நடத்துகிறோன்னு அவங்க ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க, வரவேற்றோம். துர்காம்மாவை வச்சு அவங்க ஒரு சிவராத்திரி விழா ஒரு 2-3 நாள் பண்ணாங்க. சுக்கி சிவம் போன்றவர்களெல்லாம் இப்போ அவங்கெல்லாம் சுக்கி சிவமெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு குருநாதர் மாதிரி. ஒரு காலத்தில் இந்து சமய உணர்வோடு பேசி கொண்டிருந்தவர்கள். எங்கள் மடத்தினுடைய ஆதீன புலவராக இருந்தார் அவர். கௌமார மடம் அந்த மடத்தினுடைய புலவராக இருந்தார். அவரெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக கொள்கை பரப்பு செயலாளராக மாறிட்டார். என்னங்க அவர் என்னங்கிறாருன்னா, முருகன் வேற, சுப்பிரமணியம் வேற, பழனி கோயிலில் கொடிமரம் கிடையாது, பழனி கோயிலில் பண்டாரங்கள் தான் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உண்மைதான், பண்டாரங்கள் தான் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து நாயக்க மன்னர்கள் காலத்தில் வந்து பிராமின்ஸ் அதில் டாமினேட் பண்ணிட்டாங்க. இப்படி இந்த திராவிட கொள்கைகளை பேசக்கூடிய, அதற்காக பொய் சொல்வது, இட்டு கட்டுவது, இந்த மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவது, இவனை இந்து சமய அறநிலையத்துறைய வேலை என்ன? அந்த கோயில்களிலே வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது, பூஜைகளில், விழாக்களில், இதில் எல்லாம் தலையிடுவதற்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கு அதிகாரமே கிடையாது. கோயிலில் முறைகேடுகள் நடக்காமல் பார்த்துக்கணும், வருகின்ற பக்தர்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்கணும். இப்போ இங்கே அதெல்லாம் அப்படி இல்லை. இப்போ சமீபத்தில் கூட பிரகாஷ்ராஜ் வந்து பேசுகிறார். பேசும்போது எங்கள் அண்ணா சேகர்பாபு சொல்கிறார், தலைவரை பற்றி ஒரு 4 வார்த்தை புகழ்ந்து சொல்லுங்க இல்லையா? பத்திரிகையாளர் முன்னாடியே சொல்கிறாரு சார், ரகசியமாக சொல்கிறாரு. அதெல்லாம் படம் பிடிச்சிட்டாங்க. இப்போ அவருடைய வேலை என்னன்னா, இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக திமுக கொள்கையை எப்படி பரப்புறது? அவங்க சொல்கிறாங்களே, நாங்கள் இவ்வளோ கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு. இப்போ பாழடைந்த மசூதிகள், சிதிலமடைந்த கிறிஸ்தவ சர்ச்சுகள், இவற்றையெல்லாம் புனரமைப்பதற்கு தமிழக அரசு நிதி ஒதுக்குது. யார் நிதி ஒதுக்குறா? தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர் நிதி ஒதுக்குறார். எல்லாம் விண்ணப்பம் போடுங்கிறார். ஆனா கோயில்களை புனர் நிர்மாணம் செய்யறதுக்கு யார் நிதி ஒதுக்குறா? தமிழக அரசு நிதி ஒதுக்காது. அனுமதி தான் கொடுப்பான் அறநிலையத்துறை மூலமா. நிதி கொடுப்பது யாருன்னா, அதுக்குன்னு உபயதாரர்கள் தான் நிதி கொடுப்பாங்க. ஒரு கோபுரம் கட்டி கொடுக்கணும்னா அரசு நிதி ஒதுக்கியோ அறநிலையத்துறை நிதி ஒதுக்கியோ அது நடக்காது. அறநிலையத்துறை அனுமதி தான் கொடுப்பாங்க. இந்த கும்பாபிஷேகம் நடத்துறது, இந்த விழா நடத்துறது, இந்த கோயில் கட்டுறது, இது எல்லாமே உபயதாரர்கள் மூலமா. அன்னதான திட்டம் உட்பட ஜெயலலிதா சொன்னாங்க இல்லையா, கோயில்ல நித்திய அன்னதானம், அரசு நிதி ஒதுக்கியா அன்னதானம் பண்ணீங்க. மசூதியில சர்ச்சில் நடக்கிறதுக்கு நேரடியா அரசு பொது கஜானால இருந்து நிதி ஒதுக்குது. பொது தானிய குடோன்ல இருந்து ரம்ஜானுக்கு அவங்க தானியங்களை கொடுக்குறாங்க. ஆனா எங்களுக்கு நாங்க தான் அன்னதானத்துக்கு அதுக்கு ஒரு உண்டியல் வச்சிருப்பான், அதுக்கு ஒரு அன்னதான ரசீது போடுவான். இந்த பக்தர்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடை, உபயதாரர்கள் கொடுக்க, அதுக்கு நாங்க அந்த நன்கொடை கொடுக்கறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கு. அதுக்கு எவ்வளவு கட்டுப்பாடு. ஒரு கோயிலுக்கு நான் ஒரு யானை வாங்கி கொடுக்கணும்னா கொஞ்சம் நஞ்ச வேலை இல்லை. அதுக்கு நான் டெபாசிட் வைக்கணும், அதுக்கு அந்த கட்டுமானங்களை எல்லாம் நானே பண்ணி கொடுக்கணும். அந்த யானை தினசரி சாப்பிட்றதுக்கு, அதுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கெல்லாம் உரிய வைப்பு தொகை வைக்கணும். இத்தனையும் வச்சா அவங்க கோயிலில் வச்சிருப்பாங்க. அறநிலையத்துறை என்னதான் பண்ணுது? இந்த அறநிலையத்துறை இதில் என்ன பண்ணுதுன்னா,
நாங்கள் வந்து ஒரு கோபுரம் கட்டுறதுக்கு இப்போ ஒரு உபயதாரர் முன் வருகிறார். இப்போ திருச்செந்தூர் திருக்கோயிலை மேம்படுத்துவதற்கு திருப்பதி அளவுக்கு அதை கொண்டு வருவதற்கு 350 கோடி ரூபாய் HCL சிவநாடார் அவங்க கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறா? அறநிலையத்துறை கொடுக்கல, சிவநாடார் கொடுக்குறார். இவங்க போய் அங்கே இடையூறு பண்ணுவாங்க, இவங்களுடைய திட்டங்களை அங்கே திணிப்பாங்க, இவங்களுடைய படத்தை போட்டுக்குவாங்க, இவங்களுடைய கல்வெட்டு இவங்க பேர் எங்கே போனாலும் இந்து சமய அறநிலையத்துறைன்னு போட்டு ஐயா ஸ்டாலின் படத்தையும் தம்பி உதயநிதி படத்தையும் வச்சிருக்காங்க. என்ன தேவை? தொடர்ந்து இந்து சமய ஈவேர படத்தை வைக்கல. என்ன தேவை சார்? தமிழர்கள் இயல்பாகவே கோயில்களுக்கு சென்று கோயில் சார்ந்த வாழ்க்கை வாழும்போதுதான் தமிழருடைய கலாச்சாரம், தமிழருடைய பண்பாடு. இந்த கோயில்ல அவங்க கொள்கைகளை கொண்டு வந்து அவங்க திணிக்கிறாங்க. நான் சிவராத்திரி அது சம்பந்தமா விட்டுட்டேன். அவர் அப்படி இவர் அறிவிச்ச உடனே வீரமணி எதிர்த்து வைக்கிறார். நடப்பது மதசார்பற்ற அரசு, திராவிட அரசு, அமைச்சர் வேலையை தான் பார்க்கணும், சிவராத்திரி பண்ணுவது அவர் வேலை அல்ல அப்படிங்கிறார். யாருங்க? வீரமணி, காட்ஃபாதர் வீரமணி சொல்றார். சொன்ன உடனே இவர் என்ன பண்றாருன்னா, இவர் என்ன பண்ணணும், இவர் யாருக்கு கட்டுப்பட்டவர்? முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டவர். இவங்க கட்சி தலைவர்கிட்ட போய் சொல்லலாம். இவர் வீரமணிக்கு போய் விளக்கம் கொடுக்குறாரு. இல்லை அறநிலையத்துறை அமைச்சர் நான் வந்து சிவராத்திரி விழா நடத்துகிறேன், அதுவும் துர்காமாவை கூப்பிட்டு தான் நடத்துகிறேன். தெரியுமா இதெல்லாம் நடந்ததா? ஆக அப்புறம் இவங்க வந்து சொத்துக்களை மீட்டதா சொன்னதெல்லாம் அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். அப்போ அந்த சொத்துக்களை ஆக்கிரமிச்சிருந்தவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதெல்லாம் தானாக கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே அவனாக கொண்டு வந்து ஒப்படைச்சது தான் இதில் அதிகம். நீதிமன்றத்தில் நாங்களாம் ஃபைட் பண்ணி வாங்கி கொடுத்தது தான் அதிகம். இன்னைய வரைக்கும் ஈரோடு பெரிய மாரியம்மன், சின்ன மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான சொத்து மீட்கப்படவில்லை, நீதிமன்ற உத்தரவிலிருந்து மீட்கப்படவில்லை. பல உதாரணங்கள் நாங்கள் சொல்ல முடியும். கன்னியாகுமரியில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும் என்னங்க பல இடங்கள் இன்றும் ஆக்கிரமிப்பில் தான் இருக்கிறது. கோயில் சொத்துக்கள் கொள்ளை போய் கொண்டிருக்கிறது. இது இப்படி வரிசையாக நம்ம அடிக்கிட்டே போகலாம். அதனால இது இந்து சமய அறநிலையத்துறை அல்ல, இது திராவிட மாடல் அறநிலையத்துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்து தமிழர்கள் இன்னும் இந்தி பண்டிகைக்கு நீங்கள் வந்து ஒரு வாழ்த்தே சொல்கிறது இல்லையே. அண்ணன் சேகர் பாபு கடவுள் பக்தர், எனக்கே நல்லா தெரியும். அவர் வந்து காய் வேஷ்டி கட்டுறாரு, மாதத்துக்கு ஒருக்கா சபரிமலை போகிறாரு. ஆனால் அவர் இப்போ திமுக இருக்கிறார். ஒரு காலத்தில் அதிமுக இருந்தார், இப்போ திமுக இருக்கார், விசுவாசமாக இருக்கார். திமுகவில் வந்து அவர் வந்து அந்த ஆட்சிக்கும் அந்த கொள்கைகளை திணிப்பதற்கும் இந்த இந்து சமய அறநிலையத்துறையை பயன்படுத்தி கொள்கிறார் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. கோவில் சொத்துக்கள் அல்லது கோயில் நிர்வாகம் என்பது பக்தர்களால் அரசு சார்பற்ற, அரசியல் சார்பற்ற அறவோர் வாரியத்தின் மூலம், அறங்காவலர்கள் மூலம் நியமித்து அதன் மூலமாக இந்த கோயில் நிர்வாகங்கள் நடைபெறணும். இப்போ சர்ச்சு சொத்து கிறிஸ்தவரிடம், மசூதி சொத்து முஸ்லீமிடம். இங்கே பாருங்க, கோயம்பேட்டில் ஒரு மசூதி வழிபாட்டு தலம், CMDA அவங்க கோர்ட்டுக்கு போய் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுகிறார்கள். ஆனால் 5000 பேர் கூடி நிற்கிறான். இப்போ எத்தனை கோயில் திமுக அரசு பொறுப்பெடுத்து கொண்ட பிறகு பல கோயில்கள் இடம் மாற்றி பாலாலயம் செய்து மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு கூட நேரம் கொடுக்காம புல்டோசரை கொண்டு வந்து இடிச்சிருக்காங்களே. உங்களால் நேற்று இடிக்க முடிஞ்சுதாங்க. ஆகவே இந்து மக்கள், தமிழர்கள் அவர்கள் மத்தியிலே விழிப்புணர்வு இன்னும் அதிகரிக்க வேண்டும். பல இடங்களில் கோயில் நிர்வாகங்களில் நிர்வாக சீர்கேடு, பக்தர்கள் தாக்கப்படுகிறார்கள். திருச்செந்தூர் கோயிலில் சத்துரு சமகார யாகம் பண்ணார் நம்மாள் சபரீசன், ஸ்டாலின் அவர்களின் மாப்பிள்ளை. அந்த சத்துரு சமகார யாகம் பக்தர்கள்லாம் காத்திருந்தாங்க. எங்கே துர்காமா போனாலும் அந்த கோயிலில் எந்த ஆகம விதி எதுவும் அவங்க அந்த அம்மா ரொம்ப பக்தியானவங்க இல்லை. ஆனால் அவங்க தரப்புல சேகர்பாபு அவர்கள் அமைச்சரான பிறகு அமைச்சரே போறாங்களே. இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை, நடக்கிறது இல்லை. இப்போல்லாம் முறையாக தான் நடக்குது. சிறப்பு தரிசனம்லாம் ரொம்ப அநியாயங்க. ரொம்ப கோயிலுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் தலையிட்டு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய கோயில் பணியாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக அர்ச்சகர்கள் மேலே என்ன கோபம்னு தெரில. அவன் பரம்பரையாக அது என்ன IAS ஆஃபீஸர் பதவியா, அதில் கொண்டு போய் அவனை நீக்கி இவனை கொண்டு போய் திணிச்சு எத்தனையோ கோயில், 30,000த்திற்கும் மேற்பட்ட கோயில்கள் ஒரு கால பூஜைக்கு வழி இல்லாமல் தவிக்கிற கோயில்கள்லாம் அர்ச்சகர் இல்லாமல் பூசாரி இல்லாமல் இருக்குது. அங்கெல்லாம் போய் நியமனம் பண்ண வேண்டியதானே. அது வந்து இன்னும் விரிவாக இது பற்றி நாம் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய இந்து விரோத, ஆன்மீக விரோத போக்கு, இவர்களுடைய இரட்டை வேடம், இதை பற்றியெல்லாம் நிறைய பேச வேண்டி இருக்கிறது. இந்த அளவிலே நான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். சார், இந்து மக்கள் நீங்கள் சொல்கிறபடி தமிழகத்தில் பார்த்தோம்னா பெரும்பான்மையாக இந்து மக்கள் இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது
உங்கள் குற்றச்சாட்டுப்படியே இல்ல பாஜகவோ இந்து மக்களுக்கு எதிரான கொள்கைகளை பரப்புகிற சித்தாந்த உண்மைதானே, அது அவங்களே இருக்கிறது சொல்றாங்க, அப்படின்னு சனாதனத்தை ஒழிப்போம்னு தானே சொல்றாங்க. அவங்களும் சொல்றாங்க. இருந்தாலும் தேர்தல்ல தொடர்ந்து இப்போ 40க்கு 40 இடங்கள்ல அந்த ஜெயிக்கிறாங்க அளவுக்கு இல்லையா? மக்கள் ஆதரவு தராங்க. அதாவது இந்த தேர்தல்ல மிக முக்கியமான செய்தி, ஓட்டு ஜிகாத். இந்த நாட்டை ஒரு இஸ்லாமியமயமாக மாற்றுவதற்கோ அல்லது கிறிஸ்தவமயமாக மாற்றுவதற்கோ அந்தந்த மத வழிபாட்டு தலங்களிலே முடிவு செய்து எப்படியாவது மோடியை தோற்கடிக்கணும், எப்படியாவது இந்து இயக்கங்கள் வளராமல் பார்த்துக்கணும். அதுக்கு யாருக்கு ஓட்டு போட்டால் ஜெயிப்பாங்க? ஓட்டு ஜிகாத்துன்னு பேர் அதுக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவினர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறினாங்க. என்ன சொல்லிட்டு வெளியேறினாங்க? பிஜேபியில் இருந்தால் சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்கும். சிறுபான்மையினரில் முஸ்லீம் கிறிஸ்தவர் ஓட்டு கிடைக்காது. ஏன்? சீக்கியம் சிறுபான்மை தான், ஜைன சிறுபான்மை தான், புத்த சிறுபான்மை தான், என்னங்க எல்லாம் சிறுபான்மை தான் இந்த நாட்டில். ஆனால் சிறுபான்மையினர்னு சொன்னாலே அது முஸ்லீம் கிறிஸ்தவரை குறிப்பதாக அப்படியான ஒரு வார்த்தை மாறிவிட்டது. ஸோ அவங்க ஓட்டு கிடைக்காது, அண்ணன் வெளியே போனார். அதிமுக ஒரு எங்களுடைய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளியே போச்சு. இப்போ அவங்க வெளியே போய் தேர்தல் நின்னாங்கல்ல, தேர்தல் நிற்கும்போது எஸ்டிபிஐ என்கின்ற இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்போடும் கூட்டு சேர்ந்து தான் நின்னாங்க. அவங்களுக்கும் ஒரு சீட் கொடுத்தாங்க. எத்தனை இடங்கள்ல அந்த முஸ்லீம் ஓட்டு இவங்களுக்கு கிடைச்சது? இஸ்லாமிய அந்த ஜமாத்துக்கள்ல அவங்க கூடி ஃபத்வா போட்டு மத கட்டளை பிறப்பித்து ஓட்டு ஜிகாத் என்கிற பெயரிலே திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் சிறுத்தைகளுக்கும் தான் ஓட்டு போட்டாங்களே ஒழிய அவங்க யாருக்கு ஓட்டு போடல? ஏடிஎம்கே ஓட்டு போடல. இன்னும் சொல்ல போனா எஸ்டிபிஐ கூட ஓட்டு போடல. தோத்துட்டாங்கல்ல எஸ்டிபிஐ. ஹிந்துக்கள் வேணா எஸ்டிபிஐக்கு ஓட்டு போட்டிருப்பான். ஆனா எஸ்டிபிஐ அதுல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவங்க ஏடிஎம்கே ஓட்டு போட்டாங்களா? ஏடிஎம்கேல இருக்கிற ஹிந்து வேணா போட்டிருப்பான். ஆக இந்த ஓட்டு ஜிகாத்துங்கிறது இங்க உத்தரப்பிரதேசத்துல, வங்காளத்துல இங்கெல்லாம் நடைபெற்ற காரணத்தினாலதான், இண்டி கூட்டணி அந்த ஓட்டு ஜிகாத்தை நடத்திய காரணத்தினாலதான் இந்த சரிவு உத்தரப்பிரதேசத்துல, இந்த சரிவு வங்காளத்துல. அதுக்கு இன்னும் இஸ்லாமிய மக்கள் மத்தியில அவங்கள இந்த மத அடிப்படைவாத நிறுவனங்களின் பிடியிலிருந்து, மத வழிபாட்டு தலம் மத வழிபாட்டு தலமா தான் இருக்கணும். எதுக்காக உங்களுக்கு சர்ச்? ஜீசஸ் அவரை வழிபடுவதற்கு, பைபிள் அது பற்றிய கருத்துக்களை பேசுவதற்கு தான் சர்ச். அந்தந்த வழிபாட்டு தலமா நீங்க அதை பயன்படுத்துங்க. அங்க கூட்டம் போட்டு நீங்க என்ன பண்றீங்க? யாருக்கு ஓட்டு போடணும்? மோடிக்கு ஓட்டு போடாதீங்க, காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுங்க. இதை பேசுறது அதுக்காகவா? அது இந்திய அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது, தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது. இதை இந்த கட்சிகள்லாம் போய் ஆதரிக்கிறான். பிஜேபியோட கூட்டணி இருந்தா மசூதியில் போய் ஓட்டு கேட்கவே முடியாது. கடந்த முறை பிஜேபியோட கூட்டணியில தான் ஏடிஎம்கே இருந்தது. ஓபிஎஸ் இபிஎஸ் ஓட்டு கேட்க போன போது மதுரையில எல்லாம் திருப்பி அனுப்பிச்சுட்டான். நீங்க ஓட்டு கேட்கவே வராத. பிஜேபியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நிறைய இருக்காங்க. பிஜேபியில இப்ராஹிம் இருக்காரு. அவர் ஓட்டு கேட்க போனா முஸ்லீம் வசிக்கக்கூடிய பகுதிக்குள்ளேயே நுழையக்கூடாதுங்க. ஏன் முஸ்லீம்களை நாங்கள் சந்திக்க கூடாதா? ஏன் அவங்க கிட்ட நாங்கள் வாக்கு கேட்கக்கூடாதா? அவங்க இந்த நாட்டு குடிமக்கள் தானே, வாக்காளர்கள் தானே. அவர்களை வாக்காளர்களாக பார்க்காமல் அவர்களை வாக்கு வங்கியாக பார்த்து அவர்களை மேலும் மேலும் தமிழர்களோடு சேர்ந்து வாழ முடியாதபடி அவங்க இன்னைக்கு அரசியல்வாதிகள் அதை பண்றாங்க. அதை மெயினா திராவிடர் கழகமும் கம்யூனிஸ்டுகளும் திமுக காரங்களும் திட்டம் போட்டு பண்றான். எப்படியும் முஸ்லீம்கள் தமிழர்களோடு சேர்ந்து வாழக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டான். இந்த ஒற்றுமையை சிதைக்கணும். அதுக்கு என்ன பண்றான்னா, பிஜேபி வந்துடும், ஆர்எஸ்எஸ் வளர்ந்துடும். இப்படி போய் அந்த முஸ்லீம் மக்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வு ஏற்படுத்துறான். அங்க போய் முஸ்லீம் மக்கள் மத்தியில் அப்துல் கலாமை பத்தி பேசுறது இல்லை. இவன் எப்ப பார்த்தாலும் குண்டு வச்சுட்டு ஜெயிலில் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை விடுதலை பண்ணணும். இந்த கருத்துக்களை பேசி எங்க மக்களை, எங்க சகோதரர் முஸ்லீம்களை எங்ககிட்ட இருந்து பிரிக்க முயற்சிக்கிறாங்க. இந்துக்கள் மத்தியில் அந்த அளவு விழிப்புணர்வு கிடையாது. இந்த இந்துக்கள் ஜாதியா இருக்கான், இந்த இந்துக்கள் கட்சியா இருக்கான், இந்த இந்துக்கள் ரசிகர் மன்றமா இருக்கான், இந்த இந்துக்கள் ஹிந்து அப்படின்னு ஒன்றுபட்டு வாக்களிக்கிறது அப்படிங்கிற அந்த முறை இன்னும் இங்க வரல. கொஞ்சம் கொஞ்சம் இப்பதான் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அந்த ஹிந்து ஓட்டு வங்கி உருவாகணும். இன்னும் இங்க நாடு முழுக்கவே அப்படி உருவாகல. அதனால தமிழ்நாட்டில் இப்பதான் அந்த மாற்றம் துவங்கி இருக்கிறது. அதை பார்த்து நம்ம கத்துக்கணும் இல்லையா?
முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் நல்ல விஷயத்தை கற்றுக்கணும்ல. அவன் மதத்தில் அவன் வழிபாட்டு தளத்தில் ஒன்று கூடி யாருக்கு ஓட்டு போடுறது முடிவு பண்ணுறான். நீ உன் கோயிலில் ஒன்று கூடி இல்லையா, அது மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம்ல. அப்படி ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பே கோயிலில் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் கோயிலை பூரா கவர்மெண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த சூழல் இது ஒரு இந்துக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டிய, தமிழர்கள் அனைவரும் யோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டத்திற்கு இன்னைக்கு பல இடத்துல தமிழர்கள் தமிழ்நாட்டில் சிறுபான்மை ஆகிட்டோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை, தமிழர்கள் சிறுபான்மை. இந்த அண்ணா நகர் தொகுதி இருக்கு இல்லைங்களா, கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை. அவங்க ஓட்டு போட்டதை ஜெயிக்க முடியும். ஏன் எல்லா அரசியல் கட்சியும் போகிறான்? பல தொகுதிகளில் திருவல்லிக்கேணி தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, சேப்பாக்கம் தொகுதி, அங்கே முஸ்லீம்கள் ஒரு வாக்கு சதவீதம் ஒற்றுமையாக இருக்கிறான். இந்த தமிழன் பூரா பிரிஞ்சு கிடக்கிறான். தமிழன்னு நீங்கள் அடையாளப்படுத்துறது இந்துக்களை. தமிழன் தானே இந்துவாக இருக்க முடியும். வேற யார்? இப்போ வேற யார் தமிழன்னு முஸ்லீம் சொல்லிக்குவாங்களா? தமிழன்னு கிறிஸ்தவன் சொல்லிக்குவானா? கிறிஸ்தவர்கள் வந்து கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் அப்படி போலி பேர் வச்சுட்டு மக்களை ஏமாற்றுவாங்க. முஸ்லீம்கள் அப்படி ஏமாற்ற மாட்டாங்க. அவங்க முஸ்லீம் தான் சொல்லிக்குவாங்க, அவங்க தமிழன் சொல்ல மாட்டாங்க. தமிழன் தான் தமிழன் சொல்லிக்குவான். தமிழன்னா என்ன அடையாளம்? திருநீர் தானே தமிழன் அடையாளம், வேட்டி தட்டை தானே தமிழன் அடையாளம். இப்போது பாடப்புத்தகம் பார்த்தேன் நான், எல்லா குழந்தைகளும் விளையாடுது. ஒரு குழந்தை தொப்பி போட்டிருக்குது, அந்த இஸ்லாமிய தொப்பி. மற்ற குழந்தைகளுக்கு எந்த சிம்பிளும் இல்லை. இப்போ ஒரு குழந்தை சிலுவை போட்டிருக்கணும் இல்லை, சிலுவை இல்லை. சரி, ஒரு குழந்தை திருநீர் வச்சிருக்கணும் இல்லை, ஒரு குழந்தை ஏதாவது வேற ஏதாவது இந்து அடையாளங்கள் பூ போட்டு வச்சிருக்கணும் இல்லை, அதெல்லாம் இல்லை. எல்லா குழந்தைகளுக்கும் ஒன்றும் இல்லை, முஸ்லீம்களுக்கு மட்டும் அடையாளம். கேட்டால் மதம் இல்லை. அப்போ நாங்கள் எங்கள் அடையாளங்களை இழந்துடணும். என்ன இந்த கல்வித்துறை? இந்த கல்வித்துறையில் பாட புத்தகங்களை வடிவமைக்கக்கூடிய அந்த ஆலோசனை குழு தலைவராக யார் இருக்கார்? அண்ணா சுபவி இருக்காரு. மத அடையாளம் வேணும்னா இஸ்லாமிய மத அடையாளத்தையும் எடுத்துருக்கணும்ல. அது என்ன எங்க அடையாளங்களை மட்டும் எடுத்துட்டு அதை மட்டும் ஏன் போட்டு பாடப்புஸ்தகத்துக்கு இன்னைக்கு பாடநூல் கழகத்தில் திமுகவுக்கு பழைய பேச்சாளர்கள் யாரெல்லாம் பிரச்சாரம் செய்ய போனாங்களோ, மனுசமுத்துறேன், இவங்கெல்லாம் தான் பாடநூல் எங்க குழந்தைய என்ன படிக்கணும்னு தீர்மானம் பண்றது இவங்க. அப்போ இப்படி ஒரு பிரச்சாரம் இப்போ போயிட்டு இருக்குது. என்ன டிஎன்பிஎஸ்சி இப்போ எக்ஸாமில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க தெரியுமா? இயேசுவின் செய்தியை உலகத்திற்கு முதலாக அறிவித்தது யார்? 4 பேர் போட்டிருக்கான். என்ன டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இதுக்கும் அரசு பணிக்கு என்ன சம்பந்தம்? அப்போ நீங்கள் மறைமுகமாக நீங்கள் வந்து கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு இப்படி எல்லாம் கேள்வித்தாளை தயாரித்து நீங்கள் வந்து எங்கள் மக்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க, எங்கள் இளைஞர்களை நீங்கள் எப்படி வழி நடத்தி கூட்டிகிட்டு போக போகிறீங்க? இது நார்மலாக எல்லா அரசுலையும் நடக்கிறதான சார். மத்திய அரசு தேர்வு நடக்குதுன்னா சமஸ்கிருதம் குறித்த கேள்வி இல்லைங்களே. மத்திய அரசில் இப்படி எல்லாம் கேள்வி இல்லையே. பைபிள் குறித்து நேரடியான கேள்விங்க இது. இல்லை, சமஸ்கிருதம் குறித்தான கேள்வி. சமஸ்கிருதம்ங்கிறது இந்த நாட்டினுடைய கல்வி மொழிங்க. தமிழனுடைய கல்வி மொழி சமஸ்கிருதம்ங்க. அதென்ன சமஸ்கிருதத்து மேல ஒரு வெறுப்பு? இல்ல, வெறுப்பு இல்லை, நீங்க சொன்னதால மத்திய அரசு அது வந்து இந்த திமுக காரன் இப்படி சொல்லி வச்சிருக்கிறான். ஈவேரா மூலமா, அண்ணா மூலமா. என்னங்க இங்க இருக்கிற இந்த திமுக காரன் சொல்றதெல்லாம் ஒரு காலத்துல எந்த கம்யூனிஸ்ட்காரனும் கேட்டதில்லை. இப்ப கம்யூனிஸ்ட்காரன் தீகாவுடைய கிளை ஆயிட்டான். கம்யூனிஸ்ட்காரன் அறிவாலயத்தினுடைய ஒட்டுத்திண்ணைன்னு சொன்னாங்க. இப்ப அதை விட்டு போட்டு வீரமணியுடைய ஒட்டுத்திண்ணை ஆயிட்டான் கம்யூனிஸ்ட்காரன். இவன் என்னைக்கும் கம்யூனிசம் பேசுறதே இல்லை, எப்ப பார்த்தாலும் பிராமண விரோதம் பேசிட்டு இருக்கான். இந்த கம்யூனிஸ்ட் தலைவன் பூரா பிராமின்ஸ். பிருந்தாக்காரத்தை யாரு? இப்ப இருக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யெச்சூரி யாரு? இஎம்எஸ் நம்பூதிரி பாடு, பேரு என்ன? நம்பூதிரி பாடு, ஜோதி பாஸ், எல்லாம் பிராமணன் தான். இவனு இங்க பூரா இந்த தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட்காரங்க எல்லாம் பூரா தீகா கொள்கையை பேசி திரிகிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் கல்வித்துறையில் எங்க குழந்தைகளுடைய மனசுல கூட விஷத்தை நீங்க பரப்புறீங்க. கங்கனா ரணாவத்துன்னு ஒருத்தர் எம்பி ஆயிருக்காங்க, நடிகை. அவங்க வரும்போது யூனிஃபார்மோடு இருக்கக்கூடிய பாதுகாப்பு துறையில் பணியாற்றக்கூடிய ஒருத்தர் ஓங்கி கன்னத்தில் அறைகிறாங்க. ராஜீவ்காந்தி வரும்போது தனு மனித வெடிகுண்டா மாறினாங்க. இதே மாதிரி ஸ்டாலின் போகும்போது சனாதனத்தை எதிர்த்து நீ பேசிட்டேன்னு எவனா ஒருத்தன் அரைஞ்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அவனுக்கு இங்கிருந்து பாராட்டு தெரிவிக்கிறீங்க, அவனுக்கு மோதிரம் பரிசு கொடுக்குறீங்க. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, விவசாயிகள் போராட்டத்தப்போ எங்கள் அம்மாவை பற்றி அவங்க அம்மா என்ன பேசுனாங்கன்னு இன்றைக்கி நான் வீடியோ வெளியிட்டிருக்கேன். மோடியை கொல்லணும்னு அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்த அம்மா பேசுது. யார்? இந்த யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுடைய அம்மா. இங்கே திமுக அதுக்கெல்லாம் ஆதரவு. திமுக, தீகா, கம்யூனிஸ்ட் இவனுக்கெல்லாம் அதுக்கு ஆதரவு. விவசாயிகள் மகள் அந்த உணர்வை வெளிப்படுத்தி அறைந்து விட்டார். கருணாநிதி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்திலே, விபி சிங் அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்திலே ராஜீவ்காந்தியினுடைய கொலைக்கு ஒத்திகை பார்க்கப்பட்டது. புரியுதுங்களா?
இதெல்லாம் வந்து மோசமான சிந்தனை. இது எப்பேற்பட்ட பாதையிலே இன்றைக்கு தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதற்காக நான் இந்த செய்திகளை சொன்னேன். இந்துக்கள் மத்தியில், தேசியவாதிகள் மத்தியில் விழிப்புணர்வு வரணும். கொஞ்சம் செல்வ பிறந்தகை இந்த காங்கிரஸில் அவர் எதுக்காக என்ன நோக்கத்தோடு பேசினாருன்னு தெரியல. அவர் ஒன்றும் பரம்பரை காங்கிரஸ்காரரும் கிடையாது. அவர் இப்போ பணம் இருக்கிறதுனால அவர் இப்போ காங்கிரஸ் கட்சியில் தலைவராக இருக்கிறாரு. ஓகே, ரைட், இருக்கட்டும், அது அவங்க கட்சி விவகாரம், அதை பற்றிக்குள்ளே போ. ஆனால் செல்வ பிறந்தகை என்னங்கிறாருன்னா காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும். இதை நாங்கள் வரவேற்கிறோம். எத்தனை காலத்துக்கு? அதில் பாருங்க, உடனே இளங்கோவன், நான் உன்னை விட ஸ்டாலினுக்கு நான் தான் விசுவாசம். காட்டிக்கிட்டா தானே ஏதாவது பதவி கிடைக்கும், காட்டிக்கிட்டா தானே ஏதாவது வாழ முடியும். திமுகவினுடைய கொத்தடிமைகளாக காங்கிரஸ் கட்சியை மாற்றி விட்டார்களே. காமராஜர் புகழை சீர்குலைக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு திமுக நடந்து கொண்டிருக்கிறது. அசிங்கப்படுத்துறான் தேசிய தலைவர்களை எல்லாம், காங்கிரஸ் கட்சியை அசிங்கப்படுத்துறான். ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய 10 சீட்டு இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த சீட்டு இப்போ அடுத்து செல்வ பிறந்தகை ஏதோ பேசியிருக்காரு, அதுக்கே அந்த காங்கிரஸ்குள்ள ஊடுருவி இருக்கக்கூடிய திமுக மைண்டட் இவரெல்லாம் நம்ம ஆளெல்லாம் இருக்காருங்களே. யார்? நம்ம மூப்பனரையா கூட இருந்து இப்போ சிறுபான்மை பிரிவு தலைவராக மாறி இருக்கிறாரு. அவங்க எல்லாம் வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க செல்வ பெருந்தகை பேச்சுக்கு. ஆனாலும் காமராஜர் ஆட்சியை, தேசிய சிந்தனைகளை, வளர்ச்சி அரசியலை யார் முன்னெடுத்தாலும் நாங்கள் வரவேற்கின்றோம். ஆச்சுங்களா? இன்னைக்கு நரேந்திர மோடி பிரதமர் ஆகியிருக்கிறார். பிரதமர் ஆன உடனே முதல் கையெழுத்து என்ன? விவசாயிகளுக்கு அவர் நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வருடத்திற்கு 6000 ரூபாய் உதவித்தொகை. மோடியின் கேரண்டி அது. முதல் கையெழுத்து அதில். அதுக்கடுத்தது ஏற்கனவே 4 கோடி வீடுகள் வீடற்ற ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில். இப்போ அடுத்து மேலும் 3 கோடி வீடுகள் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களுக்கு தேவையான நிதி, இந்த மோடி வந்துட்டா மாநிலங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்க மாட்டார் நல்லா சொல்றாங்கல்ல. மாநிலங்களுக்கு தேவையான நிதி, தமிழகத்துக்கு தேவையான வரி வருவாய் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. வந்த உடனே இவ்வளவு நடவடிக்கை போர்க்கால அடிப்படையில் மோடியின் கேரண்டி நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் இவங்கெல்லாம் வெளியில மிக தவறான செய்திகளை பரப்பி ஏதோ மோடி தோத்துட்டாரு. வரும்போது ஒரு போஸ்டர் பார்த்தேன், பாஜக சரிந்தது, இந்திய வாக்காளர்கள் விழித்து கொண்டார்கள். எப்ப நீ 40 பேர் ஜெயிச்சு ஏற்கனவே 38 பேர் இருந்த, ஏதாவது தமிழ்நாட்டினுடைய ஒரு வளர்ச்சி திட்டமாவது உன்னால தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனம் இருக்குதா? எப்பொழுதெல்லாம் இந்தியா, தமிழ்நாடு இதெல்லாம் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் இங்கே வந்து இந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள்னால ஒரு பங்கும் இல்லை. சும்மா அங்கே போய் எப்போ பார்த்தாலும் ஆரிய திராவிட மொழி பிரச்சனை, என்னங்க பிஜேபி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, இதை பேசுவதற்கு இங்கிருந்து 40 பேர் போயிருக்கிறாங்க. மத்திய அரசாங்கத்தோடு மோதல் போக்கை கடைபிடிப்பது. இப்போ அங்கிருந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தேவையான வரி பகிர்மானம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு உங்க கூட தான் மோதல் போக்கை கடைபிடிச்சிருக்கா? உங்களுக்கு தேவையான நிதி வந்து ஒதுக்கியிருக்குல்ல. நீங்க இது சம்பந்தமா பேசலாம். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தா நான் ஒரு கல்விக் கொள்கை வச்சுக்குவேன். மத்திய அரசு புதிதாக ஏதாவது ஒரு எந்த திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்தாலும் விவசாயிகளுக்கான ஒரு வருடம் 6000 ரூபாய் நேரடியாக அவங்க வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்படுகிறது அப்படின்னா பயனாளிகளை பூரா போர்ஜரி பண்றான். போலி பயனாளிகளை காட்டி அதுல மோசடி பண்றது. கிராமங்கள் தோறும் குழாய்கள் மூலம் குடிநீர் வழங்குவது, ஜலஜீவன் திட்டம், அதுல ஊழல் பண்றது. மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக இலவசமாக உணவு தானியங்களை வழங்கக்கூடிய மத்திய அரசின் திட்டம், அதுல இவங்க படத்தை போட்டுக்கிறது, விளம்பரத்தை அடிக்கிறது. எந்த ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தையும் நீங்க பாருங்க, பெங்களூர், மைசூர், சென்னை இதை இணைக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் வே, அந்த வேலை பெங்களூர், மைசூர், கர்நாடகா ஏரியாவில் எல்லாம் முடிஞ்சாச்சு, பிரமாதமாக பண்ணிட்டான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு இங்கே இது ஏன் லேட்டுன்னு பார்லிமெண்ட்ல கேட்குறாங்க. யாருங்க? ஏதோ பிஜேபி தமிழ்நாட்டை புறக்கணிச்சிருச்சுன்னு எந்திரிச்சு கேட்கும்போது நிதின் கட்கரி மிக தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் தாமதம் செய்கிறீர்கள், நிலம் கையகப்படுத்தி கொடுக்கவில்லை, மாநில அரசு சரியா நேரத்தில் கொடுக்கல. அதுக்கப்புறம் வாய் மூடிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் எய்ம்ஸ் மருத்துவமனை, நீங்க சரியான நேரத்தில் நிலம் கையகப்படுத்தி கொடுத்துருந்தா இந்நேரம் எய்ம்ஸ் மருத்துவமனை இயங்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனாலும் கூட வாடகை கட்டடத்திலே இன்றைக்கு ராமநாதபுரத்தில் அதுக்குரிய மருத்துவ அந்த வசதிகளோடு இயங்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் இவர் என்ன செங்கலை தூக்கிட்டு போய் எல்லாம் ஊர் போய் பிரச்சாரம். ஸோ இப்படி மத்திய அரசாங்கத்தோடு மோதல் போக்கை கடைபிடிப்பது என்பதை இனிமேலாவது மாற்றிக்கங்க.
நீங்கள் என்ன பண்ணாலும் அங்கே ஒன்றும் இண்டி கூட்டணி ஒன்றும் வரப்போகிறது இல்லை. காங்கிரஸுக்கு மம்தா பானர்ஜி இடம் கொடுத்தாங்களா? அவங்களே எல்லா தொகுதியும் நின்ட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் ராகுலுக்கு எதிராக வேட்பாளர் போட்டாங்க. நீங்கள் கர்நாடகத்தில் நம்ம காவிரியில் தண்ணி விட மாட்டோம், மேகதாது அணை கட்டுவாங்கிறான். நீங்கள் இங்கே அவங்களுக்கு 10 இடம் கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு நிபந்தனை வச்சிருக்கணுமில்ல. நீங்கள் தமிழக நலனை, தமிழ்நாட்டு நலனை, தமிழர்களின் நலனை காவிரி விஷயத்திலும் சரி, முல்லை பெரியாறு விஷயத்திலும் சரி அடகு வைப்பது தான் கூட்டணி கட்சியின் நிர்பந்தத்திற்கு பணிந்து அடகு வைத்து இதே இவங்க வேலையாக இருக்குது. இனிமேலாவது கொஞ்சம் மாற்றிக்கணும். நீங்கள் மோடியை எதிர்ப்பு தெரிவிங்க, பிஜேபி எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுங்க. மத்திய அரசாங்கத்தோடு ஏன் மோதல் போக்கை கடைபிடிக்கிறீர்கள்? ஸ்டாலின் அவருடைய அந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த கட்சியவே வந்துங்க, திமுகங்கிற கட்சி அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிர்ப்பு இல்லைன்னு வந்துட்டார் அண்ணா. ஈவேரா கொள்கையிலிருந்து விலகி ஈவேரா அவருடைய கொள்கையிலிருந்து மாறுபட்டு எதிர்த்து உருவானதான் திமுக. இப்போ ஸ்டாலினை இந்த வீரமணி மாதிரி இருக்கிற ஆளுக உள்ள ஊடுருவி இருக்கக்கூடிய அர்பன் நக்சல்கள் அப்படி ஸ்டாலினை மறுபடியும் ஈவேரா கிட்ட கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அண்ணா கிட்ட கொண்டு போய் நிறுத்தல, கருணாநிதி கிட்ட கொண்டு போய் நிறுத்தல, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். அந்த கட்சி ஆந்திராவில் இப்படியே தான் பண்ணிட்டான். எங்கே பார்த்தாலும் அவங்க அப்பாவுக்கு சிலை. இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழாங்கிற போர்வையில் அரசு பணத்தில் திமுக பிரச்சாரம், கருணாநிதிக்கு சிலை, எங்கே பார்த்தாலும் கருணாநிதி. அது மாதிரி தான் அங்கே எங்கே பார்த்தாலும் ஒய்எஸ்ஆர் சிலை, ஒய்எஸ்ஆர் பேரில் நூலகம், ஒய்எஸ்ஆர் பேரில் ரோடு, ஒய்எஸ்ஆர் பேரில் புதுசாக என்ன வந்தாலும் ஒய்எஸ்ஆர் பேரில், அவங்க அப்பா பேரில். அதே மாதிரி தான் இப்போ இங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு ஜெகனுக்கு ஏற்பட்ட நிலை தான் உங்களுக்கும். அதனால் இனிமேலாவது ஸ்டாலின் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி, இந்து அமைப்புகள் தமிழகத்திலே ஒரு மாற்றத்திற்கான அரசியலை நாங்கள் முன்னெடுத்தோம். போதும் திராவிட இயக்கம். திராவிட மாடலுக்கு மாற்று இன்னொரு திராவிடம் அல்ல, தேசியம்தான். அதனால் பாஜக, அதனால தான் நாங்கள் வந்து இன்னைக்கு பிஜேபி 12% ஓட்டு வந்திருக்குது. மோடி அவர்கள் வந்து விழுந்துட்டாரு, இவ்வளோ இடங்கள் வரலை அப்படின்னு எப்படி இங்கே போஸ்ட் அடித்தாங்களோ அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் கோவையில் தோற்றதுக்கு பெரிய கொண்டாட்டங்களையே திமுக செஞ்சாங்க. இல்லை, உண்மைதானே. நாங்கள் வந்துங்க, அண்ணாமலை அங்கே வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். அது தோல்வி, ஓகே. அங்கே வந்து திமுக ஜெயிச்சிருக்குது. கோயம்புத்தூரெல்லாம் வந்துங்க தென்னிந்தியாவின் மான்செஸ்டருங்க. அங்கே வந்து அந்த கோவை தன்னுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வதற்கு, குறிப்பாக கொங்கு மண்டல பகுதியை தொடர்ந்து திமுகவால் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா அங்கே திமுக எப்பவும் வெற்றி பெறலை, அங்கே அதிமுக அல்லது பிஜேபி தான் வெற்றி பெறுகிறார்கள், அதுதான் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால திமுகவினர் அங்கே ஒன்றும் பெரிய நல்ல திட்டங்கள் எதையுமே செயல்படுத்த மாட்டான். கோயம்புத்தூர் மக்களுக்கு எதிராக தான் இருப்பான். அதிமுக ஆட்சி காலத்தில், எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் 300க்கும் மேற்பட்ட திட்டங்கள் கோவையிலே செயல்படுத்தப்பட்டது. சாலை, குடிநீர், என்னங்க குளங்களை பராமரித்தல், இப்படி பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. அந்த 300 திட்டத்தையும் திமுக ஆட்சிக்கு வந்து நிறுத்திட்டான். கரூர்லேருந்து அவர் செந்தில் பாலாஜி கூட்டிகிட்டு வந்து அங்கே ஒரு இன்சார்ஜாக போட்டு, உள்ளூர் திமுக காரன் கூட அங்கே மதிக்கிறது இல்லை. உள்ளூர் திமுக காரனுக்கு அங்கே மரியாதை கிடையாது கொங்கு மண்டலத்தில். வேற யாராவது ஒருத்தர் தான் வந்து அங்கே நிர்வாகம் பண்ணுவாங்க. ஆகவே அந்த கொங்கு மண்டல மக்கள் நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு நல்ல வாய்ப்பு. அண்ணாமலை வந்து வெற்றி பெற்றிருந்தால் அந்த கோவம், நம்ம இந்தியா வந்து இன்றைக்கி உலக அரங்கில் பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு அதை வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் நடைபோடுவதற்கு அது நம்ம கோயம்புத்தூரில் வந்து ஒரு நல்ல ஒரு உறுதுணையாக இருந்திருக்கும். 4.5 லட்சம் மக்கள் வாக்களித்து இருக்கிறார்கள். ஆனாலும் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்திலே நாங்கள் அந்த வாய்ப்பை இழந்திருக்கிறோம். இருந்தாலும் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் அங்கேயே இருந்து அந்த கோவை, இந்த திமுக அரசாங்கமா அதிமுக அரசாங்கமான்னு நாங்கள் பார்க்கல, மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா திட்டங்களையும் அந்த கோவையில் கொண்டு வருவதற்கு நாம் வந்து இந்த இந்த திமுக கவர்மெண்ட் தடுக்கும். அதை தாண்டியும் நாங்கள் வந்து தொடர்ந்து பணியாற்றுவோம். அண்ணாமலை அவர்கள் குறித்து வெளியிருந்து பேசுறது வேற, ஆனால் கட்சிக்குள்ளே இருந்தே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை குறித்து ஒன்றும் பேசலையே. சொல்ற மறைமுகமாக அவர்களை நிர்வாகிகளே அவங்க யதார்த்தமாக தங்களுடைய கருத்தை சொல்லுகிறார்கள். இது எல்லாருடைய கருத்தும் தான். இன்னைக்கு திமுகவுக்கு வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது என்பது உண்மை. திமுகவினுடைய வெற்றியே என்னன்னா, தனக்கு எதிரான அந்த அணியை விளக்க வச்சுட்டாங்க. முதல்லயே எடப்பாடியை தேசிய ஜனநாயகம் வெளியேற்றினதே திமுக வந்து அதுக்கான ஒரு எக்கோ சிஸ்டத்தை உருவாக்கி அதுக்குள்ளே அப்படி ஒரு அவங்க வந்து ஏ டீம், பி டீம், சி டீம் எல்லாம் வச்சுருப்பாங்க. அது மூலமாக பண்ணித்தான் எடப்பாடியை வந்து வெளியே கொண்டு போயிட்டாங்க. டிஎம்கேவுக்கு இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் மக்கள் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. அதுக்கு எதிராக தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க.
இந்த எதிராக வாக்களிச்சவன் அதிமுகவுக்கும் வாக்களிச்சிருக்கிறான், பிஜேபிக்கும் வாக்களிச்சிருக்கிறான். அதனால ஓட்டு பிரிஞ்சுது, திமுக ஜெயிச்சிருக்கு. இந்த 2 ஓட்டையும் கூட்டுங்க. அது அண்ணாதுரையா அந்த காலத்தில் பண்ணாரு. காமராஜருக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தார். யாரை வாழ்நாள் பூரா இன்னைக்கே எதிர்த்துட்டு இருக்காங்களோ அந்த ராஜாஜியோட கூட்டு, மூக்கையத்தவர் ஐயாவோட கூட்டு, புரியுதுங்களா, மாப்போசியோட கூட்டு. ஆனாலும் அண்ணாதுரை அப்போ ஒரே நோக்கம். இப்போ இவங்களுக்கு ஒரே நோக்கம் என்ன? பிஜேபி வந்துடக்கூடாது, அண்ணாமலை ஜெயிச்சிடக்கூடாது. அதுக்கு ஏடிஎம்கேவினரும் சிலர் பலியாயிட்டாங்க. உண்மையிலே ஏடிஎம்கே அவங்க வந்து எப்படி சிந்திச்சிருக்கணும்னா, ஏங்க திமுக வலிமையாக ஆட்சியில் இருந்தால் ஏடிஎம்கேவை எப்படி விடுவான்? ஏடிஎம்கேவை அழிக்கிறது தானுங்க திமுகவுடைய நோக்கம். பலவீனப்படுத்துறது, அழிக்கிறது, இதுதானே திமுகவுடைய நோக்கம். அவங்க தானே பிரதான எதிரி. அதை விட்டுட்டு பிஜேபி ஏடிஎம்கே இது ரெண்டுமே எப்பவுமே நட்புங்க. பிஜேபி வளர்ந்தா ஏடிஎம்கேக்கு நல்லது, ஏடிஎம்கே வளர்ந்தா பிஜேபிக்கு நல்லது. இப்படித்தானுங்க அணுகுமுறை போயிட்டு இருந்தது. அந்த அணுகுமுறை வருங்காலத்தில் வந்தா தானுங்க திமுகவை வீழ்த்த முடியும். ஐயோ பிஜேபி வளர்ந்ததுனால ஏடிஎம்கே கரைஞ்சி போயிடும் அப்படின்னா கிடையாது. பிஜேபி வளர்ந்தா ஏடிஎம்கே நல்லா இருக்கும். அதே மாதிரி ஏடிஎம்கே வளர்ந்ததுன்னா, ஏடிஎம்கே மீண்டும் அதிகாரத்துக்கு வந்ததுன்னா பிஜேபி நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் தேசிய சிந்தனைகள், வளர்ச்சி அரசியல் இதுக்கு உறுதுணையாக இருக்கும். இதை வந்து திமுக ரொம்ப லாபகமாக அவங்களுடைய அரசியல் சித்து விளையாட்டுகள் மூலமாக அவங்க வந்து அதை பயன்படுத்தியிருக்காங்க. இது நீண்ட காலத்துக்கு நீடிக்காது. இதில் வந்து மறுபடியும் பாருங்க, இந்த சண்டை பெருசு பண்ணிட்டே இருக்கிறாங்க. தமிழிசை அப்படி சொல்லிட்டாங்க, வேலுமணி இப்படி சொல்லிட்டாரு, அண்ணாமலை அப்படி சொல்லிட்டாரு. இதெல்லாம் திமுக மீடியாக்களில் அங்கே ஒரு பக்கம் மைக்கு நீட்டி அவர் கேள்வி கேட்கறது, இங்கே ஒரு பக்கம் மைக்கு நீட்டி ஒரு கேள்வி கேட்கறது. அதெல்லாம் இனிமேல் மாறி போயிருங்க. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில்? சமீபத்தில் ஒரு பெரிய பேசுபொருள் அப்படின்னா ஊடகத்தில் வெளியான அந்த ஆடியோ தான், உடையார் அவர்கள் பேசின ஆடியோ தான். தமிழகத்தில் வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினா தான் பாஜக வந்து வளர முடியும் தமிழகத்தில் அப்படின்னு பேசியிருந்தாரு. நீங்களும் நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கீங்க. என்ன பின்புலம், என்ன நடந்தது சார் அவங்க அந்த விஷயம்? ஒரு பின்புலமும் இல்லை. உடையார் வந்துங்க, அவர் நீண்ட காலமாக சிறு வயதிலிருந்து எங்களுடைய இந்து இயக்கங்களில் பணியாற்றியவர். இப்பொழுது இந்து மக்கள் கட்சியில் அவர் வந்து ஒரு மாநில பொறுப்பில் இருக்கார். அவர் வந்து இது சம்பந்தமாக ஆர்வக்கோளாறில் பண்ணாரா, தீய நோக்கத்தில் பண்ணாராங்கிறது இன்னும் நாங்கள் முடிவுக்கு வரல. அவர் இது சம்மந்தமாக ஒரு வீடியோவை பேசி, ஒரு ஆடியோவை இவரே ரெக்கார்டு பண்ணி, இவரே அதை பொது வெளியிலையும் அவர் வந்து வெளியிட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒழுங்கீனமான செயல். அதுலேயும் குறிப்பாக கலவரம் பண்ணால் தான் பிஜேபி வளரும் அப்படிங்கிறது, அந்த கொள்கையெல்லாம் அதுக்கு நான் என்னுடைய வன்மையான கண்டனத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அந்த காலத்தில் உங்களுக்கு அதெல்லாம் அது எப்படிங்க அது? ஏங்க நாங்கள் வந்து இந்த கலவரம் பண்ணுற கட்சியா? நாங்கள் திமுககாரன் தான் அங்கே கலவரம் பண்ணுவோம். நாங்கள் என்ன கலவரம் பண்ணுற கட்சியா? ஸோ இது ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது. அது மேலே நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அவரை பார்ட்டியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். எங்களுடைய நடவடிக்கை தொடரும். இது ஒரு இது யாராவது இந்த மாதிரி கட்சி கொள்கைகளுக்கு விரோதமாக நடந்தால் அவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறத நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தொடர்ந்து அவர் எது பேசினாலுமே ஒரு பரபரப்பாக தான் இருக்கும். அதுவும் உள்ள கூட இருந்துக்கிட்டே அவர் பேசுறது தான் ஒரு பெரிய பேசுபொருள். அவருடைய இந்த சமீபத்திய விமர்சனங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் பாஜகவுக்கு? இல்லை, அவர் வந்துங்க நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறித்து அவர் வந்து தப்பாக பேசுகிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு பெரிய அரசியல் ஆளுமை. இப்போ இல்லை, நெருக்கடி நிலைமை காலகட்டத்தில் இருந்து அவர் திரும்பவும் இந்து இயக்கங்கள், பிஜேபி இதில் எல்லாம் வந்து அவருடைய அரசியல் நடவடிக்கைகளின் காரணமாக நல்லது நிறைய நடந்திருக்குது. புரியுதுங்களா? இப்போ சோனியா காந்தியினுடைய ஊழல், ராகுல் ஊழல், இதெல்லாம் வந்து அவங்க தான் அதை வெளிப்படுத்தினாங்க. ஜெயலலிதாமா ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னா அது சுப்பிரமணிய சாமி போட்ட வழக்கு தான் காரணம். முல்லை பெரியாறு அணை அதனுடைய உயரம் அதிகரிச்சிருக்குன்னா அதுக்கு சுப்பிரமணிய சாமி தான் காரணம். அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் அது ஒரு பக்கம் இப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. ராமசேது பாதுகாக்கிறதுக்கு, ராம ஜென்ம பூமி விஷயங்களில் இப்படியெல்லாம் பல நேரங்களில் இந்துக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்து அவர் செயல்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் இப்போ வந்து உள்கட்சிக்குள்ளே அவருக்கு ஏதோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, அல்லது அவருக்கு ஏதாவது வாய்ப்பு இல்லைங்கிற காரணத்தினால அவர் இங்கே பேச வேண்டியது, இங்கே பேசி சரி பண்ண வேண்டியது, அதுக்காக வந்து மோடி குறித்து அவதூறு பரப்புவது, மோடிக்கும் அது ஏதாவது பிரெஞ்சு நாட்டினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு லேடிக்கும் தப்பான என்னமோ பேசுகிறாரு அவர். அதெல்லாம் எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? அது தவறு. அவர் ஒரு சீனியர், அவர் இப்படியெல்லாம் பேசக்கூடாது.
சரிங்கய்யா, நிறைய வேலைகள் உங்களுக்கு இருக்கும். அதற்கிடையில் எங்களுடைய ஜாம்பவான் நேயர்களுக்காக அரங்கிற்கு வந்து நிறைய விஷயங்கள் சமகால அரசியல் தொடங்கி கோவில்களில் குறிப்பாக அறநிலையத்துறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எங்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.